மிதுன ராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் 2 வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கு. அதாவது குரு பகவானுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. சனி பகவான் எந்த மாற்றம் இல்லை, மீன மனையிலேயே தான் உட்கார போகிறார். குரு பகவான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கடகத்தில் உச்ச பலம் பெறப்போகுது. அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவான் இருக்க போகிறார். அப்போது தொழில் ரீதியில் அமோகமான வளர்ச்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. பொருளாதார வளர்ச்சிங்கிறது அற்புதமாக இருக்குது. தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலக காத்து கொண்டிருக்கிறது. பண மழை பொழிய போகிறது. குரு பகவான் உச்ச பலம். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மனசில் சில கவலைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த மிதுனத்துக்கு. அந்த கவலைகள் விலகப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் என்ன இருந்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது. அதே சமயத்தில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்திற்கு இருக்க போகுது. அப்போது தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்தது ஜெயமாகக்கூடிய, சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்துக்கு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலம். அந்த குரு பகவான் வலிமை பெறுகிறது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது. தொழில் ரீதியில் சில குழப்பங்கள் இருந்தாலும், சில தடைகள் இருந்திருந்தாலும் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கால சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், கால சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போது 9, 10க்குரியவன் தான் அந்த குரு சனி. அந்த குரு சனி தொடர்பு பெற்றாலே நிச்சயமாக பொருளாதாரம், தொழில் ரீதியில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் விலக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த வருடம் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தொழில் ரீதியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. நிறைய பேர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும். அந்த தொழிலின் மூலமாக சில நல்ல காரியங்களில், சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். அதன் மூலமாக அந்த பதவி, கௌரவம், பட்டம், புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இழந்த புகழை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ பணம் மழை பொழிய போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சுமூகமான தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வு, குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய அமைப்பு. வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அந்த வாக்கு கொடுத்து அந்த வாக்கின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பேச்சினால் பிழைக்கக்கூடிய தன்மைகள், அதாவது உங்கள் அறிவையும் புத்தியையும் வைத்து செயல்படக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக தனவருவாய் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கன்சல்டன்சி, கமிஷன், மார்க்கெட்டிங், அதாவது புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக இந்த வருடம் ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த மிதுனத்துக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மன தைரியம் அதிகமாகும். பிரயாணங்கள் ஏற்படுத்தும்.
பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சகோதர வகையில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சரி அல்லது வேறு எந்த ரீதியாக சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கடனை வாங்கி கடனின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கடனின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ வீடு வாங்குறதுக்கும், நிலம் வாங்குறதுக்கும், இடத்தை வாங்குறதும், இடத்தை வாங்கி கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் பெறுவதற்கும் அல்லது தான் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த ஒரு வருடமாகவே இந்த மிதுனத்துக்கு, மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு அமைய பெறும்ங்கிறதுல மாற்று கருத்து நிச்சயமாக இல்லை. தாயின் மூலமாக நல்லவைகள், தாய் சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது விலகங்கள், சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு கடன், அதாவது ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, ஒரு 2-3 வருடங்களாக இருக்குது, தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் பெரிய மனிதர்களின் தொடர்பால் நிச்சயமாக இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள், விலகங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையப்பெறுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் படுகிறதோ அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய அமைப்பு அல்லது பிரச்சனைகளை சுமூகப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். அப்போ வழிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற, வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சார், ரொம்ப நாளாக நான் உழைச்சிட்டு இருக்கேன் சார், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல சார், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் உங்களுக்குள்ளான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் யோகம், திடீர் லாட்டரி யோகம், திடீர் ஷேர் மார்க்கெட்டில் யோகம், இந்த மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய, பொருளாதார மேன்மையை தரக்கூடிய வகையில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். வெளிநாடு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், ஒரு ஐடி செக்டரில் இருக்கின்றவர்கள் அல்லது தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள், கம்யூனிகேஷனில் இருக்கின்றவர்கள், வெளிநாட்டை தொடர்பு இல்லாமல் இந்த வருடம் இருக்கவே முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் மிதுனத்துக்கு புதன் ஆளுமை உள்ள உங்களுக்கு, அறிவுபூர்வமான சிந்தனை உள்ள உங்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கும், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும், இல்லை எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே அனுகூலமிக்க ஒரு வருடமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நிறைய பேர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய கொடுப்பினை நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி 8ஆம் அதிபதி போய் 10ல் உட்கார்ந்துருந்தார். நிறைய பேர்த்துக்கு ஒரு வழியை கொடுத்தது. சார் எவ்வளோ உழைப்பு போட்டேன், அந்த உழைப்புக்கு ஒரு கொஞ்சம் தான் வருமானம், பெருசாக கிடைக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு ஏராள பேர் இருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு சனி பார்வை, குரு சனி பார்த்தாலே கண்டிப்பாக நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை கொடுத்துரும். தொழில் கீழே இருக்கு, அமுங்கி கொண்டிருந்தது,
எப்படிதான் என்னடா சமாளிக்க போகிறோம் இருந்தவங்க எல்லாம் அடுத்த பரிணாமம், அடுத்த ஒரு கிளைகளை உருவாக்குவது, மேன்மையை தருவது, உழைப்பால் உயர்வது, நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பது. ஸோ இப்படி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக, ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு ஜாமன் இருக்கா, ஒரு நல்லா இருக்கான், போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, புகழை தரக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? எப்போ திருமணம் நமக்கு நடக்கும்? என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.